உங்களுடைய வாழ்க்கை இப்போது வறண்ட வண்ணாந்திரம் மாதிரி இருக்கிற மாதிரி தோணுதா? வழி இல்லை, உதவி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆனால் கேளுங்க, தேவன் இப்போவே ஒரு புதிய காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தின் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு போல தோணும். எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் முன்னேற்றம் இல்லை, ஜெபம் பண்ணினாலும் பதில் இல்லை என்ற மாதிரி இருக்கும். அந்த நிலைதான் வனாந்தரம். வனாந்தரம் என்றால் என்ன? வழி தெரியாத இடம், உயிர் காத்து கொள்ள முடியாத சூழ்நிலை, நம்பிக்கை இல்லாத தருணம். ஆனால் அந்த இடத்திலேயே தேவன் சொல்லுகிறார், நான் புதிய காரியம் செய்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை இதுவே முடிவு, ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது முடிவு அல்ல, இது ஆரம்பம் என்று. இன்னொரு முக்கியமான வரி, இப்பொழுதே அது தோன்றும் என்று. அதாவது நாளைக்கு அல்ல, அடுத்த மாதம் இல்லை, இப்பொழுதே தேவன் வேலை செய்கிறார். நீங்கள் காணாத இடத்திலே, நீங்கள் புரியாத வழியிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அதை அறியீர்களா? பல நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம்? பிரச்சனையை மட்டும் பார்க்கிறோம், தேவன் செய்கிற அதிசயத்தை கவனிக்க மாட்டோம். சின்ன சின்ன மாற்றங்களிலேயே பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். வண்ணாந்திரத்திலே வழியை உண்டாக்குவது. நீங்கள் இப்போது வழி இல்லாமல் நிற்கிறீங்களா? வேலை இல்லையா? வாழ்க்கை தடைப்பட்டிருக்கா? கவலைப்படாதீங்க, வழி இல்லாத இடத்திலேயே தேவன் வழியை உருவாக்குகிறார். அடுத்த ஒரு ஆசீர்வாதம், அவாந்திர வழியில் ஆறுகள். உங்கள் வாழ்க்கை வறண்ட நிலம் மாதிரி இருக்கும், மனசு சோர்வாக இருக்கும், ஆவிக்குரிய பலம் குறைஞ்சிருக்கா? தேவன் சொல்கிறார், நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அதாவது புத்துணர்ச்சி, சமாதானம், புதிய ஆசீர்வாதம். இறுதியாக முடிந்தது என்று நீங்கள் நினைக்கும் இடத்தில்தான் தேவன் ஒரு புதிய ஆரம்பம் எழுதுகிறார். இன்று இந்த வசனத்தை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வண்ணாந்திரம் இல்லை, அது ஒரு அதிசயத்திற்கு முன் இருக்கும் நிலை என்று சொல்லுங்க. கர்த்தாவே, நான் காணவில்லை, ஆனாலும் நீர் செய்கிற புதிய காரியத்தை நான் நம்புகிறேன் என்று. ஆமென்.